ஹாய் எவ்ரிவன். ஸோ இது வந்து நம்ம நெக்ஸ்ட் டாபிக் பார்க்க போகிறோம், மெஷர் ஆஃப் வேரியபிலிட்டி. லாஸ்ட் வீடியோவில் மெஷர் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி பார்த்துருப்போம். அது குவிக் ரீகேப் என்னன்னா, சென்ட்ரல் டெண்டன்சியோட மெஷர் மீன், மீடியன் அண்ட் மோட் பார்த்துருப்போம். கரெக்ட். அதே மாதிரி இதுவும் மெஷர் ஆஃப் அனாலிசிஸ் ஆஃப் அ டேட்டா செட் தான். ஆனால் இது வேற ஒரு 3 வகையில். ஒன்று வந்து ஸோ இதுவும் 3 வகை இருக்குது. ஃபர்ஸ்ட் இஸ் ரேஞ்ச், செகண்ட் இஸ் வேரியன்ஸ், அண்ட் தேர்ட் இஸ் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். ஓகே. இப்போ அதே ரேஞ்ச்னா என்ன? ரேஞ்ச்னா என்னன்னா, அதே ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸ் எடுத்துக்கோங்க. மார்க்ஸ் வந்து ஒரு 100 ஸ்டூடெண்ட்ஸ் என் 100 ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ என்ன ரேஞ்சில் அவங்க மார்க் எடுத்திருக்காங்கன்னு எப்படி கண்டுபிடிப்போம்னா, மேக்ஸ் மைனஸ் மின், இதுதான் ரேஞ்சோட ஃபார்முலா. அதாவது இந்த டேட்டா செட் படி வச்சு பார்த்தீங்கன்னா, மேக்ஸ் மார்க் ஸ்கோர்ட் மைனஸ் மின் மார்க் ஸ்கோர்ட். ஸோ அவுட் ஆஃப் 100 அப்படின்னு இருக்குன்னா, சில பேர் 100 எடுத்திருப்பாங்க. 100 அவுட் ஆஃப் 100. ஸோ இது வந்து மேக்ஸ். மின் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு 35 எடுத்திருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. 35 அவுட் ஆஃப் 100. இது வந்து மின். ஸோ இந்த ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 மைனஸ் 35. ஸோ இதுதான் வந்து ரேஞ்ச். இப்போ இந்த ரேஞ்ச் வந்து நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு கிளாஸ்ல என்ன ரேஞ்சில் அவங்க மார்க் எடுத்திருக்காங்க. ஸோ இது வந்து அதிகமாக இருக்கக்கூடாது. ஸோ அதிகமாக இருந்தால் அந்த வேரியபிலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ ஒருத்தன் ரொம்ப அதிக மார்க் எடுத்திருக்கான், இன்னொருத்தன் கம்மி மார்க் எடுத்திருக்காங்கன்னா ரேஞ்ச் ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ அப்போ எல்லாரும் ஒரே மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணல ஒரு கிளாஸில். அந்த டேட்டா செட் வந்து ஒரே மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணல. எனி டேட்டா செட், இப்போ வந்து மார்க்ஸ் டேட்டா செட் இருக்குது. பட் எனி டேட்டா செட் ரேஞ்ச் அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த டேட்டா செட்டில் நிறைய வேரியபிலிட்டி இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதுதான். ஸோ திஸ் இஸ் வெரி ஈஸி மெஷர் ஆஃப் ஒரு டேட்டா செட். இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் பார்ட். இப்போ வேரியன்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், இந்த ரெண்டும் பார்த்தீங்கன்னா கோஸ் ஹேண்ட் இன் ஹேண்ட். ரெண்டும் ஒரே ஃபார்முலா தான். பட் இது எதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம கற்றுக்கலாம். இப்போ நான் லாஸ்ட் டைம் வரைஞ்ச கிராஃப் தான். ஒரு டேட்டா செட் இருக்குது அப்படின்னா, அந்த டேட்டா செட் இப்படி ஒரு கிராஃபில் ஃபார்ம் ஆயிருக்கும். நான் ஏன் அதை சொன்னேன் அப்படின்னா, நிறையா பேர் இந்த இடத்துல தான் மார்க்ஸ் எடுத்திருப்பாங்க. அந்த ஸ்டூடெண்ட் டேட்டா செட்டில் ஒரு ஒரு மார்க், ஒரு ஆவரேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நடுவில் தான் எல்லாருமே இருப்பாங்க. இங்கே ஒருத்தர் 2 பேர், இல்லை ரொம்ப லோவில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் 2 பேர், அந்த மாதிரி தான் இருப்பாங்க. நடுவில் தான் நிறைய பேர் இருப்பாங்க. இப்போது வேரியன்ஸ் அப்படின்னா என்னென்னா, ஸோ இது வந்து மீன். கரெக்டா? மீன் ஆர் மீடியன், சென்டர் பாயிண்ட். இப்போ இங்க ஒருத்தன் இருக்கான் இல்லைங்களா, இங்க இந்த பாயிண்ட், இந்த பாயிண்ட் சென்டர்ல இருந்து எவ்வளோ டிஃபர் ஆகுறான். அப்புறம் இந்த ஒரு பாயிண்ட், இவன் சென்டர்ல இருந்து எவ்வளோ டிஃபர் ஆகுறான். அதுதான் வந்து வேரியன்ஸ். ஸோ ஒரு சென்டர் பாயிண்ட் இருக்கு அப்படின்னா, சென்டர் பாயிண்ட்லேருந்து இங்கே பாயிண்ட், டேட்டா பாயிண்ட் எவ்வளோ டிஃபர் ஆகுது, அப்புறம் கீழே இருக்கிற டேட்டா பாயிண்ட் எவ்வளோ டிஃபர் ஆகுது. இது வந்து மீன் M1 அப்படின்னு வச்சுக்கலாம். இது வந்து பாயிண்ட் P2, இது வந்து P1. ஸோ ஹவு டிஃப்ரெண்ட் இஸ் P1 அண்ட் P2 வித் ரெஸ்பெக்ட் டு M1. இதுதான் வந்து வேரியன்ஸ். இப்போ ஒரு கிளாஸில் அதே கிளாஸ் எக்ஸாம்பிள் எடுத்தோம்னா, ஒரு டாப்பர் மீனை விட எவ்வளோ மீன் வேல்யூ, மீன் மார்க்ஸை விட எவ்வளோ அதிகமாக வாங்கியிருக்கான். அதே மாதிரி ஒரு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாத ஸ்டூடெண்ட் வந்து மீன் ஆவரேஜ் வேல்யூவோட எவ்வளோ கம்மியாக வாங்கியிருக்கான் அப்படின்றது தான் இந்த வேரியன்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட் டீவியேஷனோட ஒரு கான்செப்ட். பட் ஏன் நம்மக்கிட்ட தான் மீன் இருக்குல்ல, நம்மக்கிட்ட தான் ஆல்ரெடி வி ஹாவ் மீன் அண்ட் மீடியன். அது தாண்டி எதுக்கு இந்த வேரியன்ஸ், ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் அப்படின்னா, I'll tell you. These two sometimes fail. Sometimes they fail. அது எப்போன்னு நான் சொல்கிறேன். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ டாட்னு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஒரு போர்டு இருக்கும்.
இந்த போர்டில் லைக் இது இங்கே போட்டால் ஒரு 5 பாயிண்ட்ஸ், இங்கே போட்டால் ஒரு 1 பாயிண்ட், இங்கே புல்சை அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு டார்ட் போடுவாங்க இல்லையா, டார்ட் இங்கே தூக்கி போடுற இந்த ஆரோ மாதிரி. ஸோ இங்கே சென்டர் பாயிண்டில் போட்டால் ஹீல் பி த வின்னர். அந்த புல் சைடில் போட்டால் ஹீல் பி த வின்னர். பட் 4 வாட்டி ட்ரை பண்ணுறான். ஓகே, 4 ட்ரைஸ். 4 ட்ரைஸ்லையுமே அந்த அவங்க எங்கே போடுறாங்கன்னா, இது வந்து பெனால்ட்டின்னு வச்சுக்கோங்க. 5 பாயிண்ட்ஸ் பெனால்ட்டி, இது வந்து 1 பாயிண்ட் பெனால்ட்டி. ஸோ இந்த இந்த அப்பர் ஹாஃபில் போட்டால் ப்ளஸில், லோவர் ஹாஃபில் போட்டால் மைனஸ் பெனால்ட்டி. ஓகே, இப்படி வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரையில் இங்கே போடுறாங்க, செகண்ட் ட்ரையில் இங்கே போடுறாங்க, தேர்ட் ட்ரையில் இங்கே போடுறாங்க, ஃபோர்த் ட்ரையில் இங்கே போடுறாங்க. ஸோ அந்த 4 ட்ரைஸில் நீங்கள் மார்க் பார்த்தீங்கன்னா, பெனால்ட்டி மார்க் பார்த்தீங்கன்னா +5, +1, -1 அண்ட் -5. ஓகே, இப்படின்னு இருக்கு. ஸோ இவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? இவங்க வந்து இவங்களோட ஆவரேஜ் த்ரோ எப்படி இருக்கு, ஆவரேஜ் மிஸ்ஸஸ் எப்படி இருக்கு, எவ்வளோ மிஸ் பண்ணியிருக்காங்கன்னு ஆவரேஜா அப்படின்னு கால்குலேட் பண்ணோம்னா எல்லா பாயிண்ட்டையும் நம்ம ஆட் பண்ணி ஆவரேஜ் எடுக்கிறதா யூஸ்வலாக பண்ணுறது. இப்போது இந்த பாயிண்ட் நம்ம ஆவரேஜ் பண்ணோம் அப்படின்னா +1, -1, -5, இதுவும் கேன்சல் ஆகிடும், இதுவும் கேன்சல் ஆகிடும். ஸோ இந்த டிவைடட் பை 4, இது வந்து n 4 ட்ரை, ஏன்னா 4 ட்ரை பண்ணுறதுனால. இப்போ இதோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 0. அப்போது ஆவரேஜ் மிஸ்ஸஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 அப்படின்னு வரும். அப்போது சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரா அப்படின்னு கேட்டால் இல்லை, இவர் பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே பண்ணல. ஏன்னா ஒரு தடவை கூட அவர் புல்ஸ் ஐ போடவே இல்லை. திஸ் இஸ் கால்ட் அஸ் புல்ஸ் ஐ. அவர் சென்டர் பாயிண்ட்ல ஒரு தடவை கூட போடவே இல்லை. ஆனால் ஸோ அவரோட ஆவரேஜ் மிஸ்ஸஸ் பார்த்தீங்கன்னா 0. ஸோ இந்த இடத்துல மீன் இஸ் பேட் மெஷர். ஏன்னா ஒரு ஒரு வேரியபிலிட்டியை இதனால கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. நோ வேரியபிலிட்டி. ஏன்னா திஸ் இஸ் ஜஸ்ட் ஆவரேஜ். ஸோ கான்ஸ் ஆஃப் மீன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம போன வீடியோவில் பார்த்த மாதிரி ப்ரோன் டு அவுட்லயர்ஸ், அவுட்லயர்ஸ்னால அஃபெக்ட் ஆகும் அண்ட் நோ வேரியபிலிட்டி மெஷர். ஓகேவா? இப்போ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ திஸ் வேரியன்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் கொண்டு வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் நான் வந்து வேரியன்ஸோட ஃபார்முலா எழுதுறேன். ஓகே, இப்போ வேரியன்ஸோட ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, இதுதான் வேரியன்ஸோட ஃபார்முலா. இதில் எக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டா பாயிண்ட், அப்புறம் எக்ஸ் பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீன். ஸோ இந்த ஃபார்முலா, திஸ் இஸ் நாட் த கம்ப்ளீட் ஃபார்முலா. ஐ வில் கம் டு தட் நெக்ஸ்ட். நாட் கம்ப்ளீட். ஓகே, இது வந்து ஃபைனல் ஃபார்முலா கிடையாது. நாட் கம்ப்ளீட் ஆர் ஃபைனல். அதுக்கு நான் இப்போ கடைசியாக வரேன். இப்போ இந்த டேட்டா செட்டை எடுத்துப்போம். மேலே இருக்கிற டேட்டா செட் எடுத்துக்கிட்டோம்னா +5, +1, -1, -5. இதோட ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 0. இப்போ இந்த இந்த ஆவரேஜ் வச்சு இந்த வேரியன்ஸ் நம்ம கால்குலேட் பண்ண முடியுமா? ட்ரை பண்ணலாம். சம்மேஷன் ஆஃப் டேட்டா பாயிண்ட்ஸ் அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னது 5, ஆவரேஜ் என்னது 0, -0. ஸோ இது வந்து 5. செகண்ட் டேட்டா பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்னது +1, ஆவரேஜ் என்னது 0, 1. தேர்ட் அதே மாதிரி -1, -0, -1 தான். ஃபோர்த் -5, -0, -5. ஸோ இப்போ இது எல்லாமே ஆட் பண்ண என்ன வருது? 0 வருது. அகெயின் 0 தான் வருது. இப்போது இந்த டேர்ம் இருக்கு இல்லைங்களா, இந்த டேர்மோட வேல்யூ 0 தான். ஸோ இந்த சம்மேஷன் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் இது வந்து 0 தான். ஸோ 0/n. இப்போ 0/4, அகெயின் we are getting 0.
இப்போ என்னடா வேரியன்ஸ் நல்ல மெஷர்னு சொன்னா அதுவும் ஈக்குவல் டு மீன் தான் வருது, அப்போ என்ன நல்ல மெஷர்னு கேட்டிங்கன்னா, நான் சொன்ன மாதிரி திஸ் நாட் த கம்ப்ளீட் ஃபார்முலா. ஸோ இந்த வேரியன்ஸில் நம்ம ஓகே மீன்லேருந்து எவ்வளோ டிஃபர் ஆகுதுன்னு நம்ம கால்குலேட் பண்ணி அப்புறமா அதை ஒரு ஆவரேஜ் எடுக்கலாம்னு ட்ரை பண்ணது தான் இந்த ஃபர்ஸ்ட் மீன் ஃபார்முலா. ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ இதுவும் அதே ரிசல்ட் தான் தருது. அதனால என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த ஃபார்முலாவில் சின்னதாக ஒரு ஸ்கொயர் ஆட் பண்ணிக்கிட்டாங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் பெனால்டி டேர்ம். இந்த ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா பெனால்டி டேர்ம். ஓகேவா? இப்போ இந்த டேர்ம்ஸ் இருக்கு இல்லையா, 5 1 -1 5 கால்குலேட் பண்ணி வந்ததுக்கப்புறம் வந்த டேர்ம். இப்போ அது எப்படி ஆட் ஆகும்? 5 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர் ப்ளஸ் -1 ஸ்கொயர் ப்ளஸ் -5 ஸ்கொயர். இப்போ இது வந்து 25 ப்ளஸ் 1, இதுவும் -1 இன்ட்டு -1 ப்ளஸ் 1. ஸோ +1 -5 இன்ட்டு -5 25. ஸோ +25. இப்போ இதோட ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 50 52 அப்படின்னு வரும். ஓகே, இப்போ அது 0 இல்லை. இப்போ வேரியன்ஸோட ஃபார்முலாவில் நம்ம இதை சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 52/4 அப்படின்னு வரும். இப்போ நமக்கு ஒரு சாலிட் ஆன்சர் கிடைக்கும். ஸோ ஆவரேஜ் நம்பர் ஆஃப் மிஸ்ஸஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் வில் பி ஹையர். எவ்வளோ ஹையர் அப்படின்னா 52 டிவைடட் பை 4, அதுனா ஒரு 13 அப்படின்னு வரும். ஓகேவா? இப்போ 13 அப்படின்னா டேய் அவன் வந்து போட்டதே 4 ட்ரைஸ் தான், ஆனால் நீ வந்து ஆவரேஜ் மிஸ்ஸஸ் 13 அப்படின்னு சொல்றியே அப்படின்னா, ஸோ இந்த நம்ம உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருந்துச்சுன்னா வி ஸ்கொயர்ட் த டிஃபரன்சஸ் இன் வேரியன்ஸ். அது ஏன்னா திருப்பி மீன் மாதிரியே எண்ட் ஆகிடக்கூடாதுன்றதுனால வி ஸ்கொயர்டு. ஓகே, இந்த இதை ஸ்கொயர் பண்ணோம். அதனால அவுட்புட் இஸ் enlarged or magnified. ஓகேவா? இப்போ நமக்கு ப்ராப்பர் ரிசல்ட் வரணும். இவன் வந்து 4 டைம்ஸ் ட்ரை பண்ணியிருக்கான், ஆனால் நமக்கு 13 அப்படின்னு காட்டுதுன்னா, ஸோ தட் இஸ் நாட் த ரைட் மெஷர். கரெக்டுங்களா? அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா we have to reverse the square. That is called as standard deviation. ஓகே, ஸோ ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் அப்படின்னா அதோட ஷார்ட் ஃபார்ம். இது என்னன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் வேரியன்ஸ். நம்ம வேரியன்ஸில் ஸ்கொயர் பண்ணோம், அதை ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் நம்ம கால்குலேட் பண்ணுறோம். அது ஒன்றுமே இல்லை, ரிவர்சிங் த ஸ்கொயர் வித் த ஸ்கொயர் ரூட். ஸோ ஃபைனல் ஃபார்முலா என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வேரியன்ஸ் போட ஃபார்முலா எழுதுறோம். x மைனஸ் எக்ஸ் பார் பை n ஸ்கொயர் ரூட். இந்த ஸ்கொயர் ரூட், this square root is standard deviation. இப்போ with above result, if we square root 13, we will get some 3.6 அப்படின்னு வருதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இது ரவுண்ட் ஆஃப் பண்ணால் 4. அப்போ கரெக்டாக 4 ட்ரைஸில் அவன் 4 வாட்டி மிஸ் பண்ணியிருக்கான். 4 ட்ரைஸ் மிஸ் பார்த்தீங்கன்னா 4. கரெக்டாக நமக்கு ஆன்சர் கிடச்சிருச்சு. ஸோ அந்த டீவியேஷனும் கரெக்டாக நம்மளால் கால்குலேட் பண்ண முடியுது, ஸ்டாண்டர்ட் டிவியேஷனும் அதனால நம்ம கால்குலேட், அந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கால்குலேட் பண்ண முடியுது, வேரியன்ஸும் நம்மளால கரெக்டாக கால்குலேட் பண்ண முடியுது வித்தவுட் த இஷ்யூ ஃபேஸ்ட் இன் த கால்குலேட்டிங் ஆஃப் மீன். ஸோ இதான் நம்ம சொல்ல வரோம். இன்னைக்கு நம்ம என்ன பார்த்தோம்னா வி சா மெஷர் ஆஃப் வேரியபிலிட்டி. ஒரு சம்மரி மாதிரி கொடுக்குறேன் அப்படின்னா வி சா ரேஞ்ச் and then variance and then standard deviation. ஸோ இந்த 3 தான் பார்த்தோம். ஒரு டேட்டா செட்லேருந்து எவ்வளோ டிஃபர் ஆகிருக்கு, ஒரு டேட்டா செட் மீன்லேருந்து எவ்வளோ டிஃபர் ஆகிருக்குன்னு ஈஸியாக நம்மளால் கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு 3 மெஷர்ஸ் பார்த்தோம். அதில் இந்த 2 ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங், வெரி ஸ்ட்ராங்.
நீங்க நெறைய டேட்டா செட் எடுத்துக்கோங்க. ஸோ ஒரு பிராக்டிஸ்க்கு சொல்றேன். டேக் எனி டேட்டா செட், ஃபைண்ட் variance and standard deviation. So you will get the knowledge of how different the data set is varying according to the mean as well as the other points in the from the center. ஸோ இந்த ப்ராக்டிஸ் நீங்கள் பண்ணீங்கன்னா இந்த கான்செப்ட் உங்களுக்கு தரவாகிடும். ஸோ யா ஐ கெஸ் திஸ் கான்செப்ட் இஸ் கிளியர்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது புரியல அப்படின்னா இல்லை ஏதாவது மிஸ் ஆயிருந்துச்சுன்னா ப்ளீஸ் காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோஸில் கரெக்ட் பண்ணுறேன். ஓகே. இந்த வீடியோக்கு அவ்வளோதான். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.